ஒரு 7 டிக்கெட் கொடுங்க. ஹலோ சார், வணக்கம். அதே வாயா மணி, என்னையா ஆளையே காணோம்? உங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் கிடைக்கல. அப்படியா? நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். போங்க. என்னையா உன் ஆளை காணோம்? அன்னைக்கு ஆக்சிடென்ட் வந்து ஆபீஸுக்கு நீங்க இல்ல. ஆமா சார். இன்னைக்கு இருக்கேன்ல, ஏதாவது புதுசா இருக்கா? ஐயா, என்கிட்ட நெக்லஸ் கொடுத்ததா உனக்கு யார் சொல்லுது? என் மருமகளை நீ கோயில மிரட்டி நெக்லஸ் கேட்டத நானே என் கண்ணால பார்த்தேன். நீயே பாத்துட்டியா? அவங்கதான் வாழ்வு கொடுத்த வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. இல்ல, அப்படி சொன்னவங்க தான் இப்ப நெக்லஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. நோ, இன்னும் நெக்லஸ் கைக்கு வந்து சேரல. அப்படியே அவங்க கொடுக்கலைனாலும் அவங்களுக்கு செலவழிச்சு 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணாம விட மாட்டேன். அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. என்கிட்டயே நீ சேலஞ்ச் பண்றியா? உன்கிட்டயே அந்த பணத்தை வசூல் பண்ணி காட்டுறேன். நீயா? இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மீறி ஏதாவது கலாட்டம் பண்ண நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. அப்பாடா, எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருந்தேன், இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எடுக்கிறதுக்கா? அது வந்து இது செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டாமா? எவ்வளவு கடை ஏறி இறங்கின தெரியுமா? வாங்க உட்காருங்க. அப்பா, மாமா சீக்கிரம் வாமா. இப்ப என்ன பண்றது? பின்பக்கம் வழியா போயிடுங்க. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, என் வீட்டு காரு இந்த வீட்டுக்கு முன்னால் நிக்குது, அதுதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த நெக்லஸ் ஏது? வந்து சொல்லு, இந்த நெக்லஸ் ஏது? உங்க பையன் தான் கொடுத்தாரு. அம்மாவோட நெக்லஸ் எங்கடா? எங்கடா? எனக்கு தெரியாது. தெரியாதா? உண்மையை சொல்லல உன்னை கொன்னுடுவேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. ஏண்டா என் மேல பொய் சத்தியம் வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? டேய், பாமாங்கிற பொண்ணுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கல நீ? இல்ல. ஏண்டா மறுபடியுமா பொய் சொல்ற? என் கண்ணால பார்த்துட்டு வந்ததாண்டா சொல்றேன். அதான் பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் கேக்குறீங்க? டேய், உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா அந்த கேவலமான இடத்துக்கு போவ. ராஸ்கல்! அந்த கேவலமான இடத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்க? அது அது என்ன அது சொல்லுங்க. ஏன் வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அம்மாவை கூப்பிட்டு நியாயம் கேட்போமா? இந்த வயசுக்கு அப்புறமும் உங்களுக்கு பொண்ணுங்க தேவைப்படுது, என் வயசுக்கு தேவைப்படாதா? உங்க உடம்புல ஓட ரத்தம் தானே என் உடம்புலையும் ஓடுது. இத பாருங்க, முதல்ல உங்களை திருத்திங்க, அதுக்கப்புறம் எனக்கு உபதேசம் பண்ணுங்க. என்னப்பா சக்கரவர்த்தி, உன் பையன் தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறான், உன்னால தட்டி கேட்க முடியல. ஏன்பா உனக்கு இந்த கேவலமான நிலைமை? ஒரு தலைமை ஆசிரியர் சரியில்லைன்னா அந்த பள்ளிக்கூடம் சரியா இருக்காது, ஒரு குடும்ப தலைவன் சரியில்லைன்னா அந்த குடும்பமே உருப்படாது. அதுக்கு சரியான உதாரணம் நீதான்ப்பா. காரை தொடச்சு கைரேகையே அழிஞ்சு போச்சு. என்ன ஆளுக்கு ஒரு பக்கமா நவக்கிரக மாதிரி நிக்கிறாங்க? யாருமே ஆபீஸுக்கு போகலையா? டேய், கேட்கறேன், பதில் சொல்ல. என்ன தலைவா, நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓஹோ, எனக்கு புரிஞ்சு போச்சு. பொண்டாட்டி உங்களை மதிக்காத மாதிரி பிள்ளைங்களும் உங்களை மதிக்கல, அதே கவலை தானே? இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அது தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. வரேன். அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பிள்ளைங்களை பெத்தீங்க, வளர்த்தீங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க, அதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. அவங்கவங்க தனித்தனியா போறேன்னு சொல்லிச்சு விட்டுற வேண்டியதுதானே? கூட்டு குடும்பம் அது இதுன்னு சொல்லி ஏன் குடும்ப பாரத்தை சுமக்குறீங்க? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க செய்யறதுதான் கரெக்ட். அம்மா, 14 மாடு கட்டடம் இருக்க, அதை தாங்கிறது எது? அஸ்திவாரம்.
அந்த அஸ்திவாரம் கட்டடம் பாரம்னு நினைச்சா கட்டடம் நிலைக்குமோ? நிலைக்காது. அதே மாதிரிதான் நீங்களும் என்ன நடந்தாலும் சரி குடும்ப பாரத்தை நீங்க தான் சுமக்கணும். எல்லாரும் உங்க கட்டுப்பாடுல தான் இருக்கணும். என்னது தலைவரும் முறைக்கிறாரு, தலைவியும் முறைக்கிறாங்க, தொண்டர்களும் முறைக்கிறாங்க. ஏப்பா சந்திரா, என்ன ஒரு பக்கமா நிக்கிறாங்க? வீட்டுல ஏதாவது குழப்பமா? ஆமாங்க, மதுராந்தகம் ஏரி மாதிரி குடும்பம் ரெண்டா உடைஞ்சு போச்சு. அந்த ஏரியை 10 கோடி ரூபாய் செலவழிச்சா சரி பண்ணிடலாம். இந்த ஏரியாவை எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சாலும் சரி பண்ண முடியாது. என்ன காரணம்? எல்லாம் அந்த பசங்க தான் காரணம். இந்த ஆள் மாட்டிக்கிட்டோம். ஏப்பா, கல்யாணம் பண்ணா நீங்க எல்லாம் உருப்பிட்டுருங்கன்னு நினைச்சேன். ஆனா புத்தி வந்ததா தெரியலையே. யோ, உன் வேலையை பார்த்து போயா. என்ன யோவா? ஏமா, அம்மா உள்ள இருக்காங்களா? ஏன் இப்ப ஏதாவது கோல்முட்டி குடும்பத்தை நாசமாக்க வந்தியா? நானா? ஆமா, டாக்டர்ல நீ என்ன மேனேஜர் வேலையா பாக்குற? பசங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க, அம்மாட்ட வச்சு வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. ஏ கிழவா, உனக்கு மான ஈன சூடு சோறு ஏதாவது ஒண்ணு இருந்தா இனிமே வீட்டுக்கு கால் எடுத்து வைக்காத, எங்க பேக்கிட்டு பக்கம் தலை காட்டாத. இதை சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல. என்னது? எனக்கு அதிகாரம் இல்லையா? எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? நான் காட்டுறேன். போய் வழியா. போக மாட்டேன். ஓ போயனா? போகல என்னடா செய்வேன்? போறியா? போயா. அம்மா! ஐயோ, எங்க வீட்டுக்காரர் அடிக்க உங்களுக்கு உரிமை இல்ல. நான் அவனை பெத்த தாய், எனக்கு இல்லாத உரிமை யாருக்கிட்ட இருக்கு? நீங்களா பெத்த தாய்? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. கட்டுப்பாடுங்கிற பேரால பிள்ளைங்களை ஆனோனுவா கொல்றீங்க. எங்க இருந்தா வந்த இந்த கயவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சு தள்ளுறீங்க. அது ஏன் சொல்லுங்க. இந்த கயவன் யாரு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அவங்களால சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனா அவர் யாருன்னு ஊர் சொல்லுதே. என்ன சொல்லுது? என்னடி சொல்லுது? சொல்லு. சொல்லல, நான் கொலைகாரியா மாறிடுவேன். உங்களுக்கும் அந்த கயவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. என் மனைவியை பத்தி நீங்க எல்லாரும் ஏதேதோ சொன்னீங்க, பரவாயில்ல. ஆனா அவன் நடத்திய பத்தி நீங்க யாரோ சந்தேகப்பட்டீங்க. அந்த பெரிய மனுஷனுக்கு மட்டும் இந்த வீட்டுல யாருக்கு இல்லாத உரிமை ஏன்னு நீங்களா கேட்டீங்களே, அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். ஏண்டா பயங்கரமா மழை பெய்யுற, நினையாம வந்தீங்களா? வந்துட்டேன் டாடி. ஆமா, மம்மி எங்க? மம்மி தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? எதுக்கா? உனக்கு ஒரு தம்பி பாப்பா எடுத்து வரதுக்காக. எப்ப வருவாங்க? ஒரு 3 மாசம் ஆகும். சரி சரி, போய் யூனிஃபார்ம் கட்டி போட்டு வேற ட்ரெஸ் மாட்டீங்க. போங்க 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 போங்க. என்னது நீ மட்டும் இப்படி தப்பமா நினைச்சிட்ட? ஒரு கூட தான் இருந்தது, குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அதனாலதான் நான் நினைஞ்சிட்டேன். நான் வரேங்க. என்ன நீ ஒரே இடியும் மழையுமா இருக்கு, எப்படி வீட்டுக்கு போக? மழை நின்னது போகலாம், இப்படி ஈரத்தோடு இருக்காரு. உள்ள போய் பீரோல அம்மா புடவை இருக்கு, எடுத்து மாத்திக்க போ. வேண்டாங்க, நான் வீட்டுக்கு போய் துணி மாத்திக்கிறேன். இது ஒரு சொந்த வீடு மாதிரி, உள்ள போமா. அட ஏன் சங்கோஜப்படுற? நான் சொல்றேன்ல, உள்ள போ. வேண்டாங்க, 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 வேண்டாங்க.
அன்புள்ள அத்தானுக்கு உங்கள் பிரியமான மனைவி ஜோதி எழுதி கொண்டது. வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு தானே வெள்ளிக்கிழமை. இந்நேரம் ட்ரெயின் வந்திருக்குமே. அதுக்குள்ள 3 மாசம் ஆயிடுச்சா? எனக்கும் 3 மாசம் ஆயிடுச்சு. மல்லிகா, என்ன சொல்ற? நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன். கொஞ்சம் இரு, இதோ வந்துடுறேன். இந்த பணத்தை வச்சுக்க. ஐயோ வேண்டாங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சது நம்ம 2 பேருக்கு ஆபத்து. ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கருவை கழிச்சிடு. இனிமே நீங்க வராத, நான் வந்து உன்னை அடிக்கடி பார்க்க. ஐயோ வேண்டாங்க. கார் ஹாம்சத்தை கேக்குது. அம்மா வராங்க. ஐயோ வேண்டாங்க. இந்த போ. வா ஜோதி. என்னங்க ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பல? நான் டாக்ஸிலே வந்துட்டேன். அது நீ எழுதிய லெட்டரை நான் இப்பதான் பார்த்தேன். அடடே, குழந்தைய கொண்டா. வாடா கண்ணா. அடி பாவி, நீ செஞ்ச தப்ப ஏண்டி இவ்வளவு நாளா மறைச்ச? என் குடும்ப மான மரியாதை எல்லாம் போட்டு நான் வெளியில தலைநாட்ட முடியுமா? கொண்டாடி பணத்தை போடி உள்ள. அவரை 2ல 1 என்னன்னு கேட்குவாரு. நீ சொல்றது போய். என் வீட்டுக்காரர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் புருஷன் கொடுத்த பணத்தை பாரு. இதோ பாருமா, பணக்கார வீட்டுல ஒரு பொண்ணு கெட்டு போனா அது சம்பவம். ஏழை வீட்டுல ஒரு பொண்ணு கெட்டு போனா அது சரித்திரம். கற்போட விளையாடிக்கிட்டு காசை கொடுத்து மறைக்கிறதா பணக்கார வர்க்கத்தோட பண்பா? வயிற்று கொடுமைக்காக ஏழை பொண்ணுங்க வேலைக்கு வர்றாங்க. ஆனா திமிர பிடிச்ச பணக்கார கூட்டம் வயிற்றுல சுமையை கொடுக்கறதுக்காகவே வேலைக்கு ஆளுகளை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு சரியான பாடம் கற்பிச்சே ஆகணும். என் பொண்ணுக்கு இந்த வீட்டுல வாழ்க்கை கிடைச்சே ஆகணும். இல்ல உன் புருஷனை சந்தி சிரிக்க வச்சிருவேன். இந்தம்மா இல்ல, நான் சொல்றதுக்கு. ஐயோ, இப்ப புரியுதா? ஒரே குடும்பத்துல 2 உயிர் போறதுக்கு என் வீட்டுக்காரரே காரணமா இருந்தாரு. அதுக்கு பிராயச்சித்தமா தான் இவரை என் தந்தையா ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுல எல்லா மரியாதையும் கொடுத்துக்கிட்டு வர்றேன். இப்பதாமா எனக்கு இவரை பத்தி நல்லா புரியுது. அவர் குடும்பத்துல இருந்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப நம்மள எல்லாம் இப்படி பழி வாங்கிட்டு இருக்காரு. அட பாவி, என்ன பார்த்தாடா அப்படி சொன்ன? என் மகன் சாகும் போது இவ்வளவுக்கு காரணம் உங்க அப்பன் தான் புள்ளி விவரத்தோட எழுதி வச்சிட்டு செத்தாடா. எனக்கு பழி வாங்குற எண்ணம் மாத்திரம் இருந்திருந்தா அன்னைக்கே அதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்திருப்பேன். இன்னைக்கு உங்க குடும்ப தெருவில் இருக்கும்டா, தெருவில் இருக்கும். ஆனா உங்க அம்மா வந்து என் கால்ல விழுந்து என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கதறினாடா. அன்னையில இருந்து அவளை என் மகளாவும் உங்களை எல்லாம் பேர பிள்ளையாவும் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்ப என் பேர்ல உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துச்சோ, இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு. நான் வர்றேன். ஐயா போகாதீங்க, நில்லுங்க. நான் சொல்றதை கேளுங்க, போகாதீங்க. அவர் தடுக்காரு, அவர் போகட்டும். இந்த நிலைமையில அவர் இங்க இருந்து போறதுதான் நல்லது. என்னங்க நீங்க கடைசி வரைக்கும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு கொடுத்த வாக்கு அவரு காப்பாத்திட்டாரு. அவருக்கு மகளா இருந்து கடைசி வரைக்கும் நான் அவரை காப்பாத்துறேன்னு கொடுத்த வாக்க நான் காப்பாத்த வேண்டாமா? இந்த சொத்து சுகத்தை எல்லாம் நீங்களே அனுபவிங்க, நானும் போறேன். என்ன தடுக்காதீங்க, என்ன விடுங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ உள்ள போ, உள்ள போ. ஃபர்தரா எல்லா டெஸ்டும் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணி பார்த்துட்டு இன்னும் சில டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.